ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வெயில் ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி காலையிலேயே கிளம்பணும். ஆனால் என்ன, சம்மர் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சே. காலையிலேயே இருந்தானே, மதியமாக இருந்தானே, எல்லா நேரமும் ஒரே வெயில் தான் அடிக்குது. 9 மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ 2 மணி 1 மணி மாதிரி அவ்வளோ வெயில். சரி, வெயிலில் 4 மணிக்கு மேலே குறைஞ்சிரும், அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த டிராஃபிக்கில் மாட்டிப்போம். அதுக்கு அந்த வெயிலே நின்று போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ட்ரைபேட் வாங்கிட்டு வந்தாச்சு. பட் அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். அப்படியே இந்த வேலையை முடிச்சுட்டு சரணா ஸ்டோரும் போயிட்டு வந்துடலாம் தான் பிளான் பண்ணி போனேன். ஆனால் இருக்கிற டயர்டுக்கு கண்டிப்பாக நம்மளால் போய் காய்கறிலாம் எதிர்க்க முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடை க்ளோஸ் பண்ணுறப்ப தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் போன டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, வேறு எதுவும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டப்போ இப்போ வைக்க மாட்டாங்கம்மா, காலையில் தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்ததுக்காக சும்மாவாக போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நார்மல் டைமில் போனோம் அப்படின்னா பில்லு போடுறதுக்கு மட்டுமே 1/2 hour லைனில் நிற்கணும். கடையை க்ளோஸ் பண்ணணுன்ட்டு ஒரு கவுண்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 பேருக்கு மேலே உட்காந்து பில் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, வீட்டில் போய் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். கரெக்டாக என் ஹஸ்பண்ட் படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. வேணான்னு சொன்னால் விடவா போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே நானும் கிளம்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோடய முடிச்சுக்கலாம். நம்மளோட சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.